ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஈட் ஸ்லீப் ரிப்பீட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3-in-1 தக்காளி சூப். எதனால் இது 3-in-1ன்னு சொல்கிறோன்னா, இந்த தக்காளி சூப்பை அப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம், இட்லி தோசைக்கு சைடிஷாகவும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். டெய்லி என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. யூஸ்வலாக சாம்பார் புளிக்குழம்புக்கு ஆகிற டைமை விட கம்மியாக தான் ஆகும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது குக்கரில் பருப்பை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரில் வேக வச்சுடுங்க. ஒரு விசில் வந்த உடனே சிம் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுடுங்க. இன்னொரு விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வெந்துட்டுருக்கும் போது சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 6 எடுத்துக்கோங்க. 7 பல்லு பூண்டு நல்லா நீட்டமாக அரிஞ்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 200 ml தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது கடாய் வச்சுட்டோம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 4 பட்டை எடுத்து அதில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பட்டை கிராம்பு நல்லா வணங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் பூண்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க, நல்லா வேக வைங்க. சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விடுங்க, நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கிறோம். பருப்பை நல்லா மசிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் நான். ஸோ அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன், ஏன்னா அந்த சூப்பில் நம்ம மிளகும் சேர்த்துக்குவோம். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ உப்பு சேர்த்த உடனே நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கொதிச்சிட்ருக்கிற சூப்பில் இந்த பவுடரை நீங்கள் போட்டுருங்க. சூப் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்ச உடனே நல்ல கொதி நிலையில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. உப்பு காரம் போதுமான ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம சூப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி தக்காளி சூப் இஸ் ரெடி. இதை நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு, லஞ்சுக்கு, ஈவினிங் சூப்புக்குன்னு 3 விதமாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.